சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை எதுக்கு ஆண்டவரே நீங்க காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, நான் நெறிஞ்ச நானெல்லாம் மாறிட்டனே, எனக்குள்ள ஒரு பச்சை கூட இல்லையே, இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சாலும் நான் நம்புறேன், குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பாரானால் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரதர். இந்த வியாதியிலிருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் பிரதர். சிஸ்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சிஸ்டர். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி பிரயோஜனமே இல்லைன்னு எத்தனை பேர் தள்ளினாலும் 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு நேராய் கர்த்தரால நடத்த முடியுமானால் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை. நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை முறிகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், காற்று முறிய பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளா இருக்கும். ஹல்லேலூயா.